வச்சிருக்கிறான் இறைவன். எனவே நாம் வந்தது ஆணவலம் பக்குவப்படுவதற்காக, இன்னும் இருந்து கொண்டிருப்பது இன்னும் எஞ்சிய பாவ புண்ணியத்தை நுகர்வதற்காக, ஒரு கால் இறந்துவிட்டால் ஓய்வெடுப்பதற்காக, மீண்டும் பிறந்தால் வினை ஆணவலம் பக்குவப்படுவதற்காக. இடையில் போக நுகர்ச்சியில் விருப்பம் ஏன் வருது அப்படின்னு கேட்டால், மறைத்தல் காரணமாக போக நுகர்ச்சியில் விருப்பம் வருகிறது. இந்த நாளும் ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டால், உயிருக்கு அருள் செய்ய வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இவை நடைபெறுகிறது. எனவே உயிர் என்பது இந்த 3 நிலைகளுக்கு உட்படுவது. அப்போ இருள் மலத்தில் அழுந்தி என்பது யகரம் கூட்டல் மகரம். போக்குவரவு உடைத்தாய் என்பது நகரம் மகரம் சிகரம் வகரம் யகரம். நமசிவாய என்பது தான் போக்குவரவு உடைத்தாய். சரி, பாதம் முற்றிடும் அந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா சிகரம் யகரம் வகரம். இதாங்க இங்கே உள்ள இருப்பு. இதுதான் மகரம் யகரம் என்பது இருமலத்தில் அழுந்தி இருப்பது. போக்குவரவு உடைத்தா என்பது நமசிவாய. இறைவன் திருவடி அடைதல் என்பது சிகரம் யகரம் வகரம். ஏன் வாவுக்கும் சீக்கு நடுவில் யா இருப்பது, அதான் முத்தி பேர். எனவே சிகரம் யகரம் வகரமாக நிற்கக்கூடிய நிலையே ஆனந்த அனுபவத்துக்குரிய நிலை என்பதை இந்த ஒரு